அருப்புக்கோட்டையில் தபால் நிலையத்தில் 5 கோடி ரூபாயை தபால் நிலைய ஊழியரே கையாடல் செய்துள்ளார். 5 கோடி ரூபாயுடன் 9 மாதங்களாக தலைமறைவாக இருந்தவர் போலீசில் சிக்கியது எப்படி? விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை தலைமை தபால் அலுவலகத்தில் தபால் உதவியாளராக பணியாற்றி வந்தவர் அமர்நாத். சூளக்கரையைச் சேர்ந்த அமர்நாத் கணினி தொழில்நுட்பத்தை முறைகேடாக பயன்படுத்தி அஞ்சலக பணம் 5 கோடி ரூபாயை அவரது தனிநபர் வங்கி சேமிப்பு கணக்கில் வரவு வைத்திருக்கிறார். இதை அறிந்த தபால் நிலைய அதிகாரிகள் விருதுநகர் மாவட்ட சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். அந்த புகாரின் பேரில் அமர்நாத் மீது கடந்த ஆண்டு மே மாதம் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். தகவல் தொழில்நுட்பத்தை தவறாக பயன்படுத்தியது, அதிகார வரம்பை மீறி முறைகேட்டில் ஈடுபட்டது உள்ளிட்ட 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர். தன் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டதை அறிந்த அமர்நாத் கைது நடவடிக்கையில் இருந்து தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக 5 கோடி ரூபாய் பணத்துடன் தலைமறைவாகி இருக்கிறார். இதையடுத்து அமர்நாத்தை பிடிக்க சைபர் கிரைம் குற்றப்பிரிவு கூடுதல் கண்காணிப்பாளர் அசோகன் தலைமையில் தனிப்படை ஒன்றும் அமைக்கப்பட்டது. அமர்நாத்தை கடந்த 9 மாதங்களாக தேடி வந்த நிலையில் பந்தல்குடி பைபாஸ் பகுதியில் உள்ள ஒரு விடுதியில் பதுங்கியிருந்தவரை போலீசார் சுற்றி வளைத்து அதிரடியாக கைது செய்திருக்கின்றனர். அமர்நாத் கடந்த 9 மாதங்களாக பூதங்கத்த புதையலை போல அந்த 5 கோடி ரூபாய் பணத்துடன் கையிலேயே சுற்றி வந்திருக்கிறார். இந்த காலகட்டத்தில் அவர் செலவு செய்தது போக மீதமுள்ள 4 கோடியே 59 லட்சம் ரூபாய் பணத்தை அவரிடமிருந்து போலீசார் மீட்டிருக்கின்றனர். இந்த விவகாரம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திவிட்டது.